யோகி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜூன் 4ஆம் தேதி நேற்றைக்கு உலகமே எதிர்பார்த்த இந்தியாவினுடைய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதுல யாருக்குமே ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜக ஆட்சி அமைக்குமா அல்லது காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா என்பது குறித்து தான் இன்றைக்கு நாம் விரிவாக பேச இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பாஜக ஆட்சி அமைக்க என்னென்ன தேவை, காங்கிரஸ் ஆட்சி அமைக்க என்ன செய்வார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பேச இருக்கிறோம். நேற்றைக்கு கிட்டத்தட்ட உறுதியான இறுதியான தகவல்கள் அடிப்படையில் உள்ள நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம இப்ப கணக்குல எடுத்துக்கிறோம். அதுல பாஜக தனித்து 244 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தனிப்பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் 272 தொகுதிகள் தேவை. ஆக பாஜகவுக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது. கடந்த முறை பாஜக தனித்தே ஒரு பெரிய நம்பர்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆக இந்த முறையும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக வெற்றி பெறும், பாஜக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. உடனே பங்கு சந்தைகள்ல அதானி, அம்பானி அவர்களுடைய அந்த பங்குகள் எல்லாமே கிடுகிடு என்று விலை உயர்ந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் நேற்றைக்கு அது எல்லாமே காலையிலிருந்து தொடர்ச்சியா சரிவை சந்திச்சுட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம இந்த நம்பர்ஸ் கணக்குள்ள வருவோம். ஆக பாஜக 244 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பாஜக கூட்டணி என்டிஏ அலைன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல வந்து பாஜக 290 இடங்களை கைப்பற்றியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல காங்கிரஸ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் 234 இடங்கள்ல, அதாவது காங்கிரஸ் கூட்டணி ஐஎன்டிஐஏ, இந்தியா அலைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டணியில 234 இடங்களை காங்கிரஸ் பெற்றிருக்கிறாங்க. மற்ற இதர கட்சிகள் ஒரு 18 இடங்கள்ல, சிறிய சிறிய கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள், இப்படி ஒரு 18 இடங்கள் இருக்குது. ஆக யாரா இருந்தாலும் 272 அப்படிங்கிறத மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். அந்த மெஜாரிட்டி இன்னைக்கு பாஜகவிடம் இருக்கிறது. ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த இந்தியா அலையன்ஸ்ல இருந்து கடைசி நேரத்துல பாஜகவுக்கு போயிருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய நிதிஷ்குமார் அவர்கள், அவர்கிட்ட 16 பாராளுமன்ற தொகுதிகளை இந்த தேர்தல்ல கைப்பற்றியிருக்கிறாரு. பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு மும்முனை அரசியல் தான். ஆக அவருக்கு எய்தர் காங்கிரஸ் நார் பிஜேபி அப்படிங்கிறது தான் அவருக்கான தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. அவருக்கு பல்டி குமார் அப்படிங்கிற ஒரு பெயர் கூட சொல்றாங்க. ஆக அவர் எப்ப வேண்டுமானாலும் எந்த பக்கம் வேண்டுமானாலும் மாறலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. காங்கிரஸும் நாங்க இன்னும் 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரத்திற்குள் எங்களுக்கான தனி பெரும்பான்மையை நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நிதிஷ்குமார் ஏற்கனவே பாஜகவோட அவ்வளவு நட்புறவோடலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு 5ஆம் தேதி, ஜூன் 5ஆம் தேதி காலை இந்தியா கூட்டணி சார்பா தலைவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில நிதிஷ்குமாரும் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பத்தகுந்த தகவல் கிடைச்சிருக்குது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது நிதிஷ்குமார் பாஜகவிலிருந்து காங்கிரஸ் பக்கம் போறார் அப்படின்னா பாஜகவுக்கு 16 குறையும், காங்கிரஸ்க்கு 16 கூடும் அப்படின்னு நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிடலாம். நேற்றைக்கு மம்தா அவர்களே வெளிப்படையா பகிரங்கமா ஒரு சவால் விட்டிருக்கிறாரு. மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதே போல நிதிஷ்குமாரும் ஆந்திராவினுடைய தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள வரணும் அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆந்திராவில் சட்டசபை தேர்தலுக்கும் சரி, பாராளுமன்ற தேர்தலுக்கும் சரி, இரண்டுக்கும் சேர்த்த ஒரே தேர்தலாக நடைபெற்றிருக்குது. அதுல 175 இடங்கள் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு. அந்த 175 இடங்கள்ல 88 இடங்கள்ல வெற்றி பெற்றாலே போதும், பெரும்பான்மையை தக்க வச்சுக்கலாம். ஆனா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் கட்சி 144 இடங்களில் வெற்றி பெற்றிருக்குது. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நடிகர் பவன் கல்யாண் அவர்களுடைய ஜனசேனா கட்சி 21 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பாஜக சில இடங்கள்ல அவங்களும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆக தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த விதத்திலையும் அவங்களுக்கு தேவையில்லை.
கடந்த காலங்கள்ல இருந்து தொடர்ச்சியா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் பாஜக அவர்களுக்கும் ஒரு இணக்கமான போக்கு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஆக பாஜகவோடு கடைசி நேரத்துல தான் இவங்க அலைன்ஸ் வைக்கிறாங்க. அந்த அலைன்ஸ்லயுமே கூட நிறைய முரண்பாடுகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது, நிறைய கருத்து வேறுபாடுகளை பார்க்க முடிஞ்சது. ஆக இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் கிங் மேக்கர் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் யாரை கை காட்டுறாங்களோ, யாருக்கு ஆதரவு தர்றாங்களோ, அவங்க காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் உள்ள சமரசமானாங்கன்னா காங்கிரஸ் பக்கம் போகலாம். பாஜகவோடு சில ஒப்பந்தங்கள் உண்டாச்சுன்னா பாஜகவோடு அவங்க போகலாம். மத்திய அமைச்சர்கள் பொறுப்பு கேட்கலாம், அல்லது துணை பிரதமர் பொறுப்புகள் கேட்கலாம். கூடுதலா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு அது பாஜகவோடு இருந்து கொண்டு அவங்களால நிச்சயமா செய்ய முடியாது. ஆகவே சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு 14 பாராளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு இந்தியா அலையன்ஸ்க்கு போறார் அப்படின்னா பவன் கல்யாணும் இயல்பாகவே காங்கிரஸ் கூட்டணிக்கு அவரும் வந்துருவாரு. ஏன்னா சந்திரபாபு நாயுடுவுக்கும் பவன் கல்யாணுக்கும் ஒரு இணக்கமான நட்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதிலும் குறிப்பா இந்த தேர்தல்ல பவன் கல்யாண் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் உருவெடுக்கிறார். எப்படி இங்க அதிமுகவுல அதிமுகவும் தேமுதிகவும் இணைந்து திமுகவை தோற்கடிச்சு வந்தாங்களோ அதே போன்ற ஒரு சூழல் இன்னைக்கு பவன் கல்யாணுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆக அவருமே கூட இந்தியா அலையன்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் கட்சியினர் இன்னும் சிறு சிறு கட்சிகளோட இதர உதிரிகளாக இருக்கக்கூடிய சில சுயேட்சைகளோடையும் அவங்க பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. நேற்றைக்கே நம்ம தேசியவாத காங்கிரசினுடைய சரத்பவார் அவர்கள் நிதிஷ்குமார் அவர்களோடையும் சந்திரபாபு அவர்களோடையும் போன்ல பேசினதா ஒரு தகவல் வெளியானது. அது இன்னும் எந்த அளவுக்கும் உறுதிப்படுத்தப்படல. நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல ராகுல் காந்தி, சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இவங்க எல்லாம் பேசும்போது நாங்கள் ஜனநாயகத்தை நம்புறோம், மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம், இன்னும் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள்ளாக நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை கோருவதா அல்லது நாங்கள் எதிர்கட்சியாக தொடர்வதா அப்படிங்கிறத நாங்க முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் அப்படிங்கிறது இந்த கூட்டல் கழித்தல் கணக்குகள் தான், நம்பர்ஸ் தான். இனிமேல் மக்களுடைய தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த கட்சிகள் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இதற்றின் மூலமாக மட்டுமே தான் இந்தியாவில் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்க போறாங்க. 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. கடந்த 2 முறையும் இல்லாத அளவிற்கு குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. சில தரப்பினர் இது மோடிக்கு எதிரான வாக்குகள், மோடிக்கு எதிரான தேர்தல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னும் சிலர் அப்படியெல்லாம் இல்லை, நாங்க எங்களுடைய கூட்டணி வலுவாகத்தான் இருக்குது அப்படின்னு பாஜகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கு ஜூன் 5ஆம் தேதி மாலை அல்லது ஜூன் 6ஆம் தேதி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னும் அடுத்தடுத்த செய்திகளோடு மீண்டும் நாம் உரையாடுவோம். மிக்க நன்றி.